யூடியூப்க்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல இன்றைக்கி நாள் 26. இன்றைக்கி என்ன பண்ண ஏது பண்ணன்றதை சொல்கிறேன் கேட்டுப்போங்க. ஆக்சுவலி வந்து நேற்று ஏன் வீடியோ போடல, இன்றைக்கி ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நேற்று வந்து நான் லீவ் எடுத்துக்கிட்டேன். நேற்று ஜிம்மு லீவு, அதனால் வந்து இன்றைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நாளைக்கும் அதே மாதிரி கண்டினியூவாக வீடியோ வந்துடும், அந்த பிரச்சனை இல்லை. ஓகே, காலைல எழுந்தோடனே இவன் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், மேடம்க்கு வந்து பசிக்குது அப்படின்றதுனால வந்து கடையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு பக்கம் முட்டையை உரி அதை உரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. நானும் ரொம்ப நேரமாக முட்டையை உரிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் தலையில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தேன். எண்ணெய் தேய்ச்சி முடித்தோடனே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கும்போது தான் இவர் வந்து கத்திக்கிட்டே இருந்தாப்புல. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கத்திக்கிட்டு இருந்தேன். நீ எது கத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பூனை ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில. சரி ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு கொஞ்சம் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருந்தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. கேட்டால் மனவலின்றா. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு டீ குடிக்க உட்காந்துட்ருந்தோம். அப்புறம் டீ குடிச்சிட்டே இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம் வந்து. அப்புறம் நானும் சரி ஓகே ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேட்டுற மாதிரி தேத்திட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக வீட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வாழைப்பழத்தை வாயில் அமுக்கினேன், சைலண்ட்டாக போயிட்டேன். வாழைப்பழத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கா மதியானம் சாப்பிடவே இல்லை. மதியானம் சாப்பிட்டதுனால தான் வாழைப்பழத்தை சாப்பிட்டேன், இல்லைன்னா சாப்பிட்ருக்க மாட்டேன். சாப்பிட்ட அப்புறமேட்டுக்கு அப்படி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு. அதனால் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுலாம் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கையிலலாம் ஒரு மாதிரி இருந்தது, ஏன்னா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடம் அப்படி தடமாக மாறிடுச்சு. அப்புறம் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த பூச்சியை பார்த்தேன். இது என்னதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. எனக்கு இப்போது வந்து இங்கே நிற்கிது, ஆனால் வெளியே வர மாட்டுது. அப்புறம் இங்கே குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றனால இதை எடுத்து நான் தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து விளாண்டுட்டு இருந்தேன் அங்கேயே உட்காந்து, சும்மா போர் அடிக்குது அப்படின்றனால. அப்புறம் டீ குடிக்கிறதுக்காண்டி கிளம்புனேங்க. ஆனால் டீ குடிக்கிறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் அங்கே டீ குடிக்கலை. என்ன ஆச்சுன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சுத்தமாக நெட்டு இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு போல். அதனால் வந்து நெட் இல்லாத காரணத்தினால வீட்டில் வந்து ஒரு மேங்கோ ஜூஸை குடிச்சிட்டு சாப்பிட்டு நானும் தூங்கிட்டேன். பை.